கோப்ரா படத்தை இயக்கிய டைரக்டர் அஜய் நானுமுத்துவோட இயக்கத்தில் அடுத்த படம் டிமாண்டி காலனி 2. டிமாண்டி காலனி 2 படம் டைரக்டர் அஜய் நானுமுத்து அவர்களுக்கு கம்பேக் படமாக இருக்கும். பிரியா பவானி சங்கர், அருள்நிதி அவர்கள் லீடாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் முடிஞ்சு படக்குழுவினர் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் அம்மன் ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 மற்றும் மாசாணி அம்மன் போன்ற படங்கள் வெளியாகிறதா இருக்கு. இன்னும் இந்த 2 படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நயன்தாரா அவர்கள் லீடாக நடிச்சு மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படம் வெல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ் இணைஞ்சி ப்ரொடியூஸ் பண்ணுறதா மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிருக்கு. மூக்குத்தி அம்மன் பார்ட் 1 படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கியிருந்தார். ஆனால் இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கலை. த்ரிஷாவை வச்சு மாசாணி அம்மன்ற படத்தை இயக்கிறதா இருக்காரு. இப்போது நயன்தாராவோட மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. தங்கலான் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கமிங் சூன்னு மியூசிக் போட்ட ஜிவி பிரகாஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. படம் ஆகஸ்ட் மிட்டில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ரீசெண்டாக இந்த படத்தோட ட்ரைலர் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணாம் ஆன்லைனில் ஸ்டூடியோ கிட்ட எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இன்னைக்கு மொத்தமாக 3 அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெளியாகிறதா இருக்குது. நடிகர் ஜெயம் ரவியோட பிரதர் படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் மார்னிங் 11:11க்கு வெளியாகுது. டைரக்டர் சிம்பு தேவனோட இயக்கத்தில் யோகி பாபு அவர்கள் லீடாக நடித்த போட் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கிப்ரான் மியூசிக்கில் வெளியாகிறதா இருக்குது. மற்றும் டாப் ஸ்டார் பிரசாந்தோட நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க அந்தகன் படத்தோட ட்ரீசர் இன்னைக்கு யூடியூப்பில் வெளியிடுறாங்க. ஏற்கனவே இந்த படத்தோட ட்ரீசர் ரீசெண்டாக வெளியான டீன்ஸ் மற்றும் இந்தியன் 2 படத்தில் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்னைக்கு அந்தகன் படத்தோட ட்ரீசர் வெளியாகிறதா இருக்குது. இன்றைக்கி இந்த 3 அப்டேட்ஸும் அஃபிஷியலாக தமிழ் சினிமாவில் வெளியாக போகுது.